நீர்நிலைகளில் பயணிக்கும் போது லைஃப் ஜாக்கெட் அவசியம். உயிர்காக்கும் அந்த லைஃப் ஜாக்கெட்டின் வகைகளையும் அவற்றை சரியாக பயன்படுத்தும் முறைகளையும் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவில் ஆண்டுக்கு 700க்கும் மேற்பட்டவர்கள் படகு விபத்தில் பலியாகி வருகின்றனர் என்று ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. இதில் குறிப்பாக அதிக நபர்களை படகில் ஏற்றுவதாலும் பாதுகாப்பு கவச உடையை அணியாமல் இருப்பதாலுமே அதிக விபத்துகள் நடந்து வருகின்றன. இதற்கு அண்மையில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கோர படகு விபத்து சான்றாக விளங்குகிறது. படகு பயணத்தில் மக்களின் உயிரை காப்பாற்றுவதில் லைஃப் ஜாக்கெட் எனப்படும் பாதுகாப்பு கவச உடை முக்கிய பங்காற்றுகிறது என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த பாதுகாப்பு கவச உடை பல்வேறு வகைகளை அடக்கியுள்ளது. இவற்றை நாம் பயணிக்கும் நீர்நிலைகளுக்கு ஏற்றவாறு உபயோகிப்பது மிகவும் அவசியமாக உள்ளது. இந்த உடை டைப் 1 முதல் டைப் 5 வரை தயாரிக்கப்படுகிறது. இதில் டைப் 1 வகை லைஃப் ஜாக்கெட் கடல் உள்ளிட்ட பரந்த நீர்ப்பரப்புக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் அதிக மிதக்கும் தன்மையும் நீரில் மூழ்கி மயக்கமடைந்த நபரின் முகத்தை மேற்பக்கம் திருப்பி காப்பாற்றும் தன்மையும் உடையது. டைப் 2 லைஃப் ஜாக்கெட் கடலுக்கு அருகே நிலவும் அமைதியான நீர்ப்பரப்புக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டு ஓரளவு மிதக்கும் தன்மை கொண்டது. இதனை ஆறு, ஏரி உட்பட்ட நீர்நிலைகளில் பயணிக்கும் போது பயன்படுத்துவது உகந்ததாக இருக்கும். டைப் 3 லைஃப் ஜாக்கெட் நீர் சம்பந்தமான விளையாட்டுகளுக்கு ஏற்றதாக விளங்குகிறது. இதில் மிதமான மிதப்புத்தன்மை உடையதாகவும் நீரில் விழுந்தவர் எளிதாக நகரும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. டைப் 4 லைஃப் ஜாக்கெட் என்பது மற்றவை போல நாம் அணியக்கூடிய வகையில் வடிவமைக்கப்படவில்லை. இது நீரில் தத்தளிப்பவருக்கு தூக்கி வீசி அவரை காப்பாற்றக்கூடிய ஒரு ரிங் வடிவத்தில் உள்ள ஒரு பொருளாகும். மேலும் இது அனைத்து படகுகளிலும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். டைப் 5 லைஃப் ஜாக்கெட்டுகள் படகு சவாரி, நீர் சறுக்கு போன்ற குறிப்பிட்ட செயல்பாடுகளுக்கு மட்டும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது சற்று எடை குறைவானதாகவும் நவீன அம்சங்களை கொண்டதாகவும் உள்ளது. மேலும் நவீன தொழில்நுட்பங்களுடன் வடிவமைக்கப்பட்டு தானாக காற்றடைந்து மிதக்கும் தன்மை கொண்ட லைஃப் ஜாக்கெட்டுகள் அமைதியான நீர்ச்சூழலுக்கு சிறப்பாக செயல்படக்கூடியது. குறைவான எடையுடன் தயாரிக்கப்படும் இது கொந்தளிப்பான கடலுக்கு ஏற்றதல்ல. நாம் பயணிக்கும் படகில் உயிர்காக்கும் கவச உடைகள் இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட மிக முக்கியம் அதனை எப்படி அணிய வேண்டும் என்ற முறையே ஆகும். நமது உடல் எடைக்கு ஏற்ற கவச உடையை தேர்வு செய்து மிக இறுக்கமாக அல்லது மிக தளர்வாக அணிவதை தவிர்க்க வேண்டும். பிறகு ஜாக்கெட்டை முதலில் முன்பக்கம் திறந்து அணிந்து தோளில் நன்றாக அமர வைக்க வேண்டும். அதன்பின் கீழ்ப்பட்டையை முதலில் இறுக்கமாக கட்டி பிறகு மார்பு பட்டையை கட்ட வேண்டும். பிறகு எல்லா பக்கல்களும் கிளிக் ஆகும் வரை செருக வேண்டும். அதன் பிறகு கையை மேலே தூக்கினால் ஜாக்கெட் மேலே வராமல் உடல் மற்றும் ஜாக்கெட் இடையில் அதிக இடைவெளி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாகும். இறுதியாக படகு பயணத்தின் போது லைஃப் ஜாக்கெட்டை அணியாமல் கையில் வைத்திருப்பதை அறவே தவிர்க்க வேண்டும். இது போன்ற சரியான முறைகளை பின்பற்றுவதன் மூலம் பெரும் உயிர் சேதத்தை தவிர்க்கலாம். மேலும் உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்த பெரும் துயர சம்பவம் படகு மூழ்கும் போது லைஃப் ஜாக்கெட்டுகள் வழங்கப்பட்டதும் அனைவரும் அதை சரியாக அணியாததாலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது.
மேலும் லைஃப் ஜாக்கெட் என்பது ஒரு மிக முக்கிய உயிர்காக்கும் கருவியாகும். இதை சரியாக அணிந்தால் மட்டுமே நமது உயிர் காக்கப்படும். எவ்வளவு விலை உயர்ந்த தரமான லைஃப் ஜாக்கெட்டை நாம் பயன்படுத்தினாலும் அதை சரியாக அணியவில்லை என்றால் எந்த பயனும் இல்லை என்பதே கசப்பான உண்மை. The Chennai Silks in Mega Summer Sale.